என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தான் இந்த நற்செய்தியை சொல்கிறேன். நீங்கள் நிச்சயமாக செழிப்பீங்க. உங்கள் கவலை, கண்ணீர் எல்லாம் மாறப்போகுது. அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்குறேன். உங்களுக்கு ஆபத்தில் யாரெல்லாம் உதவி செய்வாங்க? நீங்கள் ஒருவேளை இப்படி நினைக்கலாம், நான் தாங்க ஒரு காலத்தில் எல்லாருக்கும் உதவி செஞ்சு இப்படி ஆயிட்டேன். ஆனால் எனக்குன்னு ஒன்று வரும்போது யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே ஒதுங்கி போகிறாங்க. நாளைக்கு இவங்க எல்லாம் நமக்காக இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது எல்லாருமே விட்டுட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்று கேட்குறேங்க. உதவி செய்யவே யோசிக்கிற உறவுகள் மத்தியில் உயிரை கொடுக்க யாராவது முன் வருவாங்களா? கிட்னி செயல்படலைன்னா அதை டொனேட் பண்ணுறதுக்கு கூட யோசிக்கிற உறவுகள் மத்தியில் உங்களுக்காக உயிரையே கொடுத்த ஒருவர் இருக்கிறார்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, அவர் தான் இயேசு கிறிஸ்து. வானாதி வானங்களையும் நாம் காண்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கின அந்த தேவன் அந்த வானத்திலிருந்து இறங்கி வந்து ஒரு மாட்டு தொழுவத்தில் ஏழையிலும் ஏழையாய் வந்து பிறந்தார். எதுக்காக? அவர் நமக்காக மனுஷனாக பிறக்கணும். ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லைங்க. எதுக்குங்க நம்ம பாவம் மன்னிக்கப்படணும்? ஏன்னா இந்த வாழ்க்கைக்கு அப்புறமும் நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. நான் பாவம் செஞ்சு நரக அக்கினிக்குள்ளால் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தெய்வம் மனுஷனாக இயேசு என்கிற பேரில் இந்த பூமியில் வந்து நம்மை போலவே வாழ்ந்து ஒரு குற்றமும் செய்யாமல் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தன் இரத்தத்தை சிந்தி தன்னை பலியாக கொடுத்தார். எதுக்காக தெரியுமா? நீங்களும் நானும் நரக அக்கினிக்குள்ளால் போகக்கூடாதுங்கிறதுக்காக தான். உங்கள் வாழ்க்கையில் வேண்டுதல்கள் எதுவும் கேட்கப்படலையா? நீங்கள் ஆசைப்பட்டது எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கலையா? வாழ்க்கையே பெரிய போராட்டமாக இருக்கா? என் பிரச்சனை இன்றைக்கி மாறும், நாளைக்கு மாறும் அப்படின்னு நினச்சி சோர்ந்து போயிட்டீங்களா? ஏசப்பா இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே நான் இருக்கிறேன், மகளே நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கை மாறப்போகுது. இயேசுவேன்னு என்னை நோக்கி கூப்பிடு. நீ இருக்கிற இடத்துல இருந்தே 2 கைகளையும் வானத்துக்கு நேராக நோக்கி கூப்பிடு. உன் பாவங்களை நான் மன்னித்து உன் குற்றங்களையெல்லாம் நீக்கி என் விலையேற பெற்ற இரத்தத்தினால உன்னை கழுவி உன் வாழ்க்கையை செழிப்பாக்குவேன். நிச்சயமாய் நீ வாழ்ந்திருப்பாய். என்னை நோக்கி கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. நீங்கள் யாராக வேணால் இருக்கலாங்க. என்னை பற்றி பைபிளுங்கிற வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நீ தினமும் வாசி, தியானி. உன்னை பிறர் கண்களுக்கு முன்பாக நான் மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு இயேசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு. இன்னையிலிருந்து ஒரு அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. அது நிச்சயமாக நடக்கும். God bless you.